வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம தூங்கும்போது கனவுல என்னோட பெரியவங்க முன்னாடி இருந்தவங்க வராங்க, அதாவது முன்னோர்கள் வராங்க. எங்கே இறந்து போனால் எங்கள் அம்மா வராங்க, எங்கள் அப்பா வராங்க, தாத்தா வராங்க, சித்தப்பா வராங்க, பாட்டி வராங்க, யாரோ முன்னோர்கள் என் கனவுல வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்றது தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கோங்க. இப்போ என்னோடய சொந்தக்காரங்க யாரோ அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தங்க இறந்து 1 வருஷம் தாங்க ஆகுது, அதுக்குள்ளே வராங்க. அதாவது 1 வருஷத்துக்கு அப்புறம் திதி கொடுப்பாங்க. திதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வராங்க அப்படின்னா அவங்க நம்ம கூட ஒரு சோல் அட்டாச்மெண்ட், அதாவது சோல் அட்டாச்மெண்ட்னா ஒரு அன்பான இணக்கத்தோடு இருக்காங்க, நம்ம மேலே ரொம்ப பாசத்தோடு இருக்காங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட அவங்களுக்கு போக மனசு வரல, இந்த உலக வாழ்க்கையை விட்டு போக மனசு வரல. ஸோ அதனால் நம்மக்கிட்ட ஏதோ பேசுவாங்க. ஒரு சாதாரணமாக உங்கள் அப்பான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அம்மானு வச்சுக்கோங்களேன், டே எப்பட்றா இருக்கா, நல்லா இருக்கியாடா, எப்படி என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசுவாங்க. யார் வருவாங்க கனவுல சும்மா அப்படியே நின்று உங்களை பார்த்துட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு எமோஷன் ஆகும் அந்த நேரத்தில். இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் எமோஷன் ஆகும். ஸோ வந்திருக்காங்களே எப்படி ஒரு எமோஷனல் ஃபீலிங் இருக்கும். அவங்க நம்ம கூட ஒரு அன்பான இணக்கத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா, நான் இன்னும் அந்த கதி என்னோடய நிலைக்கு நான் இன்னும் போய் சேரலை. இந்த உலக வாழ்க்கையை விட்டாச்சு, இந்த உடம்பை விட்டாச்சு, நான் ஆன்மாவை போயிட்டுருக்கிறேன். பட் என்னோடய நிலைக்கு நான் போய் சேரலாம். அவங்களுக்குன்னு ஒரு பிளேன் இருக்குது, அவங்க வாழ்கிறதுக்கு அவங்க இருக்கிறதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. இப்போ எப்படி பூமியில் இந்த பஞ்சபூத உடல்களை வச்சு நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ, இந்த பஞ்சபூத உடல்கள் இல்லாமல் நம்ம எப்படி இன்னொரு உலகத்தில் போய் வாழணும், அந்த உலகத்துக்கும் போக முடியல, இந்த உலகத்தில் இந்த உடம்பை வச்சு வாழ முடியல, நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஒரு தர்ப்பணை கொடுத்தோ இல்லை அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது பாருங்கள், ரிச்சுவல்ஸ் இருக்குது பாருங்கள், ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணி இல்லை மனசார அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், புரியுது நீங்கள் வந்திருக்கீங்க, புரியுது எனக்கு எல்லாமே, பட் இருந்தாலும் உங்கள் உலகத்துக்கு நீங்கள் போங்க, அதுக்குன்னு தனி விஷயங்கள்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அவங்களுக்குன்னு தனியாக இங்கே எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்குன்னு தனி விஷயங்கள் இருக்குது. என்ன நம்ம இந்த உடம்பை வச்சுருக்கோம், பஞ்சபூதங்கள் இந்த உடம்பை வச்சுருக்கோம், நம்ம நிறையா ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போனால் கூட இல்லை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு பைக்கோ காரோ ஒரு ஃப்ளைட்டோ ஏதோ ஒன்று தேவைப்படுது. அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இந்த உடம்பு இல்லாதனால அந்த உலகத்தும் இந்த உலகத்தும் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நம்ம கனவுல கூட வருவாங்க. ஸோ அந்த வரும்போது அந்த மாதிரிலாம் அர்த்தம். ஸோ அவங்ககிட்ட கேளுங்க. கனவுல வந்த பிறகு காலைல எழுந்திரிச்ச பிறகு பொறுமையாக மனதை நிதானமாக உட்காந்து, பயந்துடாதீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, பயந்துடாதீங்க, தைரியமாக எழுந்திரிச்சு உட்காந்து அவங்கள கூப்பிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கனவுல வந்தீங்க, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லதுக்கு வந்திருக்கீங்க, புரியுது எனக்கு நீங்கள் எதற்காக வந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு உணர்த்தப்படும், நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்துவாங்க. ஒன்று அப்போவே உணர்த்துவாங்க, இல்லை அடுத்த நாள் கனவுல கூட மறுபடியும் இந்த மாதிரி எனக்கு போக முடியலடா, எதை சரி பண்ணுறான்னு சொல்லி உங்ககிட்ட உணர்த்துவாங்க. அப்போ நீங்கள் அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க அந்த உலகத்துக்கு போயிடுவாங்க. சரி, ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாமே முடிச்சாச்சுங்க, இருந்தாலும் என்னங்க அவங்க பண்ணுறது, கனவுல வந்திருக்காங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் தானம் கொடுங்க, தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், தானம் கொடுங்க. அவங்கள நினச்சி நீங்கள் செய்யுங்க. அதாவது அவங்க தானம் கொடுக்கறத நினச்சி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் தியானம் செய்ய மெடிடேஷன் பண்ண அந்த எனர்ஜி அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள அந்த உலகத்துக்கு அனுப்புங்க, அவங்களோட உலகத்துக்கு அனுப்புங்க. நீங்கள் அவங்க தானம் கொடுக்கறத செய்ய அவங்களோட நிலை உயர ஆரம்பிக்கும். அவங்க நிலை உயர அவங்க உலகத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இது வித்தின் 1 இயர்க்குள்ளே இறந்தவங்க அவங்க கனவுல வந்தால். இல்லைங்க எங்கள் பாட்டி செத்து 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இப்போ எங்கள் கனவுல வராங்க, இதுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க. என்ன இன்ஃபர்மேஷன், அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லையோ ஆர் உங்ககிட்ட சொல்கிற வார்த்தைகள்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சூப்பர். அதாவது எப்படிங்க உங்கள் பாட்டி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நல்லது எதுவும் செஞ்சுருக்கோம், நம்ம நம்மளது வீடு வாங்கியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு புதுசாக வாங்கியிருக்கோம், கார் வாங்குகிறோம், வாழ்க்கையில் சம்பள உயர்வு கிடைக்குது, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் வரும், ஒரு ஃபேமஸாக ஏதோ அவார்டு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுது. அப்படின்னும்போது அவங்க முன்னாடியே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சந்தோஷம்டா, சூப்பராக, நீ நல்லா முன்னேறிட்ட கடை, வெரி குட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிரிச்சுக்கிட்டே. சிலர் கோபமாக பார்ப்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அப்போ தானே கோவப்படுவாங்க. யார், நம்ம தாத்தா பாட்டியில் அப்பா அம்மா எப்போ கோவப்படுவாங்க நம்மக்கிட்ட, நம்ம தப்பு பண்ணால். அப்போ நம்ம என்ன செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை ஆராய்ச்சி பண்ணி அதை மாற்றணும், அதை சரி பண்ணணும், செய்யாமல் இருக்கணும். அதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறாங்க, நீ தப்பு பண்ணுற டே மவனே, நீ அவள் தான் காலி மவனே அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டுற மாதிரி அவங்க கோவப்பட்டு பார்ப்பாங்க நம்மளை.
சில சமயம் அழுகுற மாதிரி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுவும் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அதாவது 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, அவங்க வந்து கனவுல வந்து அழுகுறாங்கன்னா நமக்கு ஏதோ நல்லதில்லாத விஷயம் நடக்க போகுது. அதனால் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நீங்கள் வண்டியில் போகிறது, காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, எங்கே ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப ஆளுங்க யாராவது எங்கே போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக யார் வந்திருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் வீட்டில் ஃபோட்டோ வச்சு எதற்கு வந்திருக்கீங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் ஏதோ கனவுல வந்து அழுதுருக்கீங்க, பட் ஆனால் ஏதோ சரியில்லாத விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, புரியுது எனக்கு, ஆனால் என்னென்னு எனக்கு தெளிவாக தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் கூட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு மனசார உங்கள் முன்னோர்களை ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும். அவங்க ஃபோட்டோ இல்லை, இப்போ என்ன பண்ணுறது? மனசார ப்ரே பண்ணுங்கள். மனம் உருகி மனசார கூப்பிடுங்க. நீங்கள் மட்டும் பண்ணால் பார்த்தாதுங்க, உங்கள் வீட்டில் யார், உங்கள் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அக்கா, தங்கச்சி யாராவது இருந்தாலும் சரி, உங்கள் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மனசார ப்ரே பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அதாவது ஒரு தேவையில்லாத விஷயம் நடக்க இருக்குது பாருங்கள், அதுலேருந்து உங்களை எஸ்கேப் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் இந்த சூட்சமத்தில் நடக்கிற விஷயம் நமக்கு தெளிவாக தெரியாது. சப்போஸ் அப்படி நடந்திருந்தால் நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் நம்மளை எஸ்கேப் பண்ணி விட்டோம், நம்ம காப்பாற்றினோம், நம்ம பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. சரி, வந்தாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, சைலண்ட்டாக வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்னு அர்த்தம். அது எந்த இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்டே கேளுங்க. எனக்கு அந்த அளவுலாம் சூட்சமத்தை உணர்கிற வசதி இல்லைங்க, எனக்கு சூட்சமெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்களா? எது ஆனாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் நம்பிக்கை இருக்குது இல்லைன்னா இருக்கட்டும். ஏன் வந்தாங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க. மனசார அவங்க கூட கூப்பிட்டு கேளுங்க. எதற்கோ வந்திருக்கீங்களே என்னன்றது கேட்டிங்கன்னா நிச்சயமாக உணர்த்துவார்கள். சரி, இதை தவிர வேறு என்னெல்லாம் தெரியும் அப்படின்ட்டிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கிளம்பி போகிறீங்க. இப்போ உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கிறீங்க, உங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி யாரோ ஒருத்தரப்பா நீங்கள் எப்போயுமே கூட இருக்கீங்க, எனக்கு கூட இருந்து எப்போயுமே வழிகாட்டுங்க, துணையாக இருங்கன்னு சொல்லிகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு எப்படிலாம் திரும்ப அவங்க உணர்த்துவாங்க? ஒரு நாய் வந்து உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போகும். உங்கள் தலைக்கு மேலே ஒரு காகம் பறக்கும், இல்லை காகம் வந்து அப்படி உங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட்டாம்பூச்சி, பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்கள், பட்டர்ஃப்ளை உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இதே நீர்நிலைகள் பக்கம் வந்து கொக்கு, இந்த மாதிரி ஒயிட் கலர் பறவைகள் வரும். சில இடங்களில் வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி, இதை பற்றி ஒரு பதிவு இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன் நான். வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி நம்மளை சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்போ என்ன திரும்ப உணர்த்துறாங்க? யாரோ நமக்கு பாதுகாப்பாக நம்ம கூடவே இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் இருக்கிறது வயல் பக்கங்க, இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் போய்ங்க. சில சமயம் நீங்கள் வயலுக்கு போவீங்க, எந்த பறவையும் இருக்காது, எந்த பட்டாம்பூச்சி ஒன்றுமே இருக்காது. ஆனால் சில சமயங்கள் நீங்கள் அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு அந்த பட்டாம்பூச்சி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த வேகமான வாழ்க்கையில் எதையுமே கவனிக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ வண்டியில் கிளம்புறீங்க, கார் எடுத்துகிட்டு உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, டே டு டே லைஃப்க்கு ஆஃபீஸ் போகிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட் காருக்குள்ளே ஏறி உட்காந்த பிறகு, பைக்கை ஸ்டார்ட் பண்ண பிறகு அமைதியாக உட்காந்து முன்னோர்களை ப்ரே பண்ணுங்கள், குலதெய்வத்தை கூப்பிடுங்க. இந்த நாள் நல்லா சிறப்பாக இருக்கணும். இன்றைக்கி எனக்கு இந்த இறைவன், பிரபஞ்சம், இந்த கடவுள் எனக்கு இந்த நாள் கொடுத்துருக்காங்க, இந்த நாள் நல்லா சிறப்பாக இருக்கணும், எனக்கு சிறப்பாக அமையட்டும், கூடவே இருந்து எனக்கு கைட் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டே ஒரு டீப் இன்ஹேல், டீப் எக்ஸல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. அதாவது நல்ல ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த வெளிமூச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க. நிச்சயமாக அதனால் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். நம்ம முன்னோர்களும் நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருந்தால் மட்டும் தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். அது இஷ்ட தெய்வம் யாராலும் இருக்கட்டும், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணுனால நம்ம குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் நம்ம கூடவே இருந்து நமக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ண, அவங்க வழி விட்டால் மட்டும் தான் அவங்க வந்து நம்ம இஷ்ட தெய்வம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் முன்னோர்களை தினமுமே ப்ரே பண்ணுங்கள். அவங்கவுங்க கனவு சரி, சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், அவங்க தான் என் கனவுலேயே வரலையே, இப்போ என்னங்க அர்த்தம்? நான் ரொம்ப பாசமாக இருக்கிறேன் அவங்க மேலே, ஆனால் அவங்க மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாதுங்க. அவங்க அந்த நிலை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க உலகத்துக்காக போயிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனாலும் நீங்கள் மனசார கூப்பிட்டு ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சூட்சமத்தில் உங்களுக்கு ஹெல்ப் எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு முன்னோர்களை மனசார ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மனமுருகி மனசார அவங்களை கூப்பிட்டு, உங்கள் முன்னோர்களை கூப்பிட்டு எப்பயுமே கூட இருங்க. உங்களுக்கு பேர் தெரியணும் அவசியம் இல்லை, உறவு தெரியணும் அவசியம் இல்லை, முன்னோர்களே வாங்க, எப்பயுமே கூட இருங்க, எங்களை கைட் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை கூடவே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், என்னை வாழ்க்கையை நீங்கள் தான் மொத்தமாக பார்த்துக்கணுன்னு மனசார கேட்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள் உருவாக ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். செய்யுங்க, சிறப்பாக மாற்றிக்கோங்க வாழ்க்கையை. வாழ்க வளமுடன்.